2 நாளா சோறு கூட சாப்பிடாம டயட் இருந்துட்டு 3வது நாள் கீ ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டே 3. இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு உடம்பு சரியில்ல. ஆல்ரெடி 2 நாள் ரைஸே சாப்பிடாததுனால இன்னைக்கு ரைஸ் கொஞ்சம் கிரேவிங்ஸா இருந்துச்சு. உடம்பு வேற சரியில்லாம இருந்ததுனால கொஞ்சம் ஹெவியா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு தலப்பாக்கட்டி பிரியாணில இருந்து கீ ரைஸும் 555 சிக்கனும் ஆர்டர் பண்ணேன். ரைஸ் கொஞ்சம் மைல்டான கீயோட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 555 சிக்கன் வரமிளகாவோட ரா ஃப்ளேவர்ல இருந்துச்சு. அதுல சிக்கனை மைதா மாவுல முக்கி பொரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல உருப்படியா இருந்த ஒரு விஷயம் இந்த சாலட். ஆனா மொத்தமே 2 துண்டு தான். ஃபேட் இல்லாம புரோட்டீன் வேணும்னு தான் எக்ஸ்ட்ராவா பார்பிக்யூ சிக்கனும் ஆர்டர் பண்ணேன். பார்பிக்யூ சிக்கன் கொஞ்சம் ஆயிலியா இருந்துச்சு. அதை டிஷ்யூ பேப்பரை வச்சு கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்ததுனால என்னால் 2த்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது. அதுவே வயிறு ஃபுல்லானதுனால நைட்டு சாப்பிடாமலே தூங்கிடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் நைட்டு திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இட்லி தோசை மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. ஒரு மினி இட்லியும் ஒரு மசால் தோசையும் வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டு வச்சுட்டேன். இன்னைக்கு புரோட்டீன் கம்மியாக எடுத்திருந்தாலும் சுகர் கட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கேலரி டெபிசிட்குள்ளேயும் சாப்பிட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம்.